ஹாய், உங்களுக்கு நான் இன்னைக்கு சிக்கன்லேருந்து ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்லித்தரேன். அதாவது ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு புலாவ் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வதக்குவோம் எல்லாம் சொல்லுவீங்க, வெண்டைக்காய் வதக்குவோம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி இந்த சிக்கனையும் இது வந்து ரொம்ப ஈஸி குக்கிங் தான். இந்த இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் கதையெல்லாம் பேசுவோம். வெங்காயம் வழக்கம் போல், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட்டு கிடையாது. என்ன பெப்பரு, ஜீரகப்பொடி, சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் 400 கிராமு. போன்லெஸ். ஆமாம், போன்லெஸ்னால் தான் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது தேவைப்பட்டால் அவங்க கேப்சிகம் போட்டுக்கோங்க. இந்த இதுவுமே வந்து சில குழம்புடி போட்டுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப வந்து ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்காகத்தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு பாய்ஸ்க்கு காலையில் வந்து சமையல் பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டு இந்த பக்கம் ஒரு புலாவை வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க போகலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் இந்த சில்லி பவுடரும் சீரக பொடி போட்டால் தான் நல்லாயிருக்குமானா, இது போட்டால் வந்து மட்டன் சுக்கா போடுற மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இல்லை குழம்பு பொடி போட்டோம்னா இந்த இது இருக்கும். சரியா? இப்போ வந்து செய்ய ஆரம்பி. எவ்வளோ சீக்கிரம் இது எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது வந்து எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு பாருங்கள். இப்போ இருக்கிற சிக்கன் சீக்கிரம் வெந்துடுறதுனால நமக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. இஞ்சியும் பூண்டும். ஆமாம், நீங்கள் குடிச்சிட்டு வந்து டக்குன்னு ஒரு இதில் வந்து ரைஸை வச்சு ஜீரா ரைஸோ ஒரு புலாவோ வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இதை போட்டுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஜாமானை எடுக்கிற வேலையை பார்த்தாலே போதும். இது தன்னால் இருக்குது. சிம்மில் வச்சிடணும். வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வந்து நல்லா ஒரு அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுமா? வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ நான் என்னென்ன பவுட்ரு இதில் போட போகிறனோ அதை வந்து கொஞ்சம் இதில் போட்டு கிண்டிடுறேன். தனியாக இதில் போடாமல் சிக்கனில் போட்டு கிண்டிடுறேன். சரியா? நீங்கள் வந்து குழம்பு பொடி போட்டு போடுறதுனா போடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வதக்கிறது சிலர் வந்து பெப்பர் போட்டு வதக்குவாங்க, சிலர் சில்லி பவுட்ரு போட்டு வதக்குவாங்கல்ல. அந்த மாதிரி தான், அந்த கான்செப்ட் தான். நம்ம வந்து இந்த ஒரு ஜீரா ஃப்ளேவர் இருக்கட்டுங்கிறதுக்காக சில்லி பவுடரும் பெப்பரும் போடுறேன். பெப்பர்லாம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டனால பெப்பர் கம்மியாக போட்டிருக்கேன். இது ஜீரக பவுட்ரு. எனக்கு இது வேண்டாம், நான் குழம்பு பொடி போட்டுக்கட்டுமா ஆண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்பு பொடி போடலாம். நம்ம இதுதான் இது நம்ம சௌகரியத்துக்கு உண்டான டிஷ்ஷு. மஞ்சத்தூள். ஆமாம், மஞ்சத்தூள், உப்பு அந்தரம் போட்டுக்கிடுவோம். இதை வந்து இப்படி இது மேரினேட் பண்ணி 5 நிமிஷம் ஊறணுமா? அதெல்லாம் கிடையாது. அது வந்தது தூக்கி போட்டுற போகிறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் குடிக்க போகிறதுக்கு வந்து இது மேரினேட் பண்ணி வச்சுட்டு போங்க. குடிச்சிட்டு வந்து வெங்காயத்தை இது பண்ணி இது பண்ணுங்க. அப்படி செய்யலாம். ஏன்னா நீங்கள் வந்து குயிக்காக சமையல் பண்ணணும், ஆனால் டேஸ்ட்டாக சமையல் பண்ணணும். அதுக்காகத்தான். ஆஃபீஸ்க்கு போனால் உங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காது. நெய்பர்ஸே வந்து சாப்பிட்ருவாங்க, கொலீக்ஸே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஓ இன்னைக்கு இதை இன்னும் வதக்கலாம். தண்ணி விட்டு இதுக்கு நான் உப்பு போடலை. அப்போ தான் இனிமேல் தான் போட போகிறேன். இது தேவையான அளவு. இது வந்து கொஞ்சம் முதல்ல தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து புலாவு போட போகிறீங்களா, இன்றைக்கி என்ன கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. முதல்ல அதை இது பண்ணிவிட்டு இது திறந்து பாருங்கள். இது வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குன்னா இன்னும் அது வடிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குன்னா வேகட்டும். இப்போ வந்து இது எடுத்து வைக்கிறதுக்கு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. இது வதக்கிறதுக்கு 5 நிமிஷம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுப்போம். இது வேகட்டும். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கீங்க தண்ணி கொஞ்சம் தான் வேணும்னா. வேகலை அப்படின்னா பிறகு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். 5 நிமிஷத்தில். இப்போ எங்கள் ஊர் சிக்கனாக இருந்தால் நாங்கள் குக்கரில் தான் வேக வச்சு ஆகணும். இது வந்து இப்போ வந்து
இப்போ எல்லாருக்குமே நீங்கள் இப்போ சென்னையிலேயும் இந்த மாதிரி சிக்கன் கிடைக்கிது, பெங்களூர்லேயே இருக்குது, சிவகாசி, விருதுநகர், மதுரை இந்த பக்கத்துலலாம் நம்ம வந்து இப்படி ஃப்ளாட்டாக இதில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். பொடி பொடியாக இன்னும் கூட பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கணும். இது நம்ம இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம சாய்ஸ் தான். பெப்பர் போடலாமா, பெப்பர் போட்டால் பெப்பர் சிக்கனாக போயிடும். ஆனால் இது வந்து வதக்கல், அப்படி தான் நான் மீன் பண்ணியிருக்கேன். இது தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதில்லை போல், தண்ணி ஊற்றாமே வதக்கி இருந்துருக்கலாம் போல். நான் இதை வந்து மீன் பண்ணதே வந்து ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகணும்னா இந்த சாதம் ஜீரா ரைஸோ புலாவ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் சரி, கட்டி ரோல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனாலும் சரி, அதுக்கு வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்டஃபிங் சாண்ட்விச்சில் ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்குமே ஸ்கூலுக்கு நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஆயில் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் வெஜிடேரியன் குழம்பு நீங்கள் பயத்து குழம்பு வைப்போன்னு நினச்சிங்க, பிள்ளை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 கிராம் தண்ணி இதை வச்சு கொடுக்கலாம். இது ஆல் டைம்ஸ் இது கம்மியாக தான் நீங்கள் சமையல் பண்ண போகிறீங்க. நீங்கள் கொஞ்சோண்டு கேப்சிகம் வேறு போட்டிருக்கீங்க. ஆமாம், இது இப்போ கேப்சிகம் வந்து நான் வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். சிவப்பு கலரு அதெல்லாம் வந்து வேறு பட்டாணியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நீங்கள் போட்டு நல்லா ரொம்ப 5 நிமிஷம் கூட ஆகலை. எனக்கு வந்து நான் இதை வந்து இந்த இடம் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று செஞ்சு காமிப்போம், சிக்கல் குழம்பு பொடி எதுனாலும் போட்டு செய்யலான்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கூட ரொம்ப நேரம் ஆகுமாக்குன்னு நினச்சேன். இந்த ஊர் சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துருச்சு, சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து எடுத்து சர்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வதக்கணும், தண்ணி எண்ணெய் தெளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி, உங்கள் கைக்கு வீட்டில் ஜாமானை வச்சே செய்யக்கூடிய, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு சப்பாத்திக்கு மாவு பிறஞ்சி ஈஸியாக இதை பண்ணி டக்குன்னு சாப்பிட்டு படுத்துடலாம். அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப அலுப்பே இல்லாத ஒரு சமையல். ஆனால் ரொம்ப செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டானது, சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது, உங்களுக்கு செய்கிறவங்களுக்கு பிடிக்கும், உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும். அருமையான சிக்கன் வதக்கலை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கும் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு.